அன்னைக்கு ஆபீஸ்ல வேலை அதிகமா இருந்ததால எல்லாத்தையும் முடிச்சிட்டு லேட்டா தான் வீட்டுக்கு வராரு. வந்ததும் டயர்டுல அப்படியே பெட்ல படுத்துட்டாரு. அந்த நேரத்துல மொபைல்ல ஒரு மெசேஜ் வருது. அதை பார்த்ததும் அவருக்கு டயர்ட் எல்லாம் பறந்து போயிடுச்சு. ஏன்னா அது அவரோட சேலரி கிரெடிட் ஆன மெசேஜ். அன்னைக்கு நைட் அப்படியே சந்தோஷத்துல படுத்து தூங்குறாரு. ஒரு நாள் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வர வழியில பைக் திடீர்னு பிரேக் டவுன் ஆயிடுச்சு. சரி, ஏதோ சின்ன ப்ராப்ளம் தான் இருக்கும்னு ஒர்க் ஷாப்க்கு எடுத்துட்டு போறாரு. அங்க போனா ரிப்பேர் பண்றதுக்கு 2000 ரூபாய் ஆகும்னு சொல்றாங்க. சரி, வேற வழி இல்லாம பைக்கை ரெடி பண்ணி வாங்குறாரு. என்னடா இப்படி ஆயிடுச்சேன்னு கடுப்பாகி அக்கவுண்ட்ல இனி எவ்வளவு காசு இருக்குன்னு பேலன்ஸ் செக் பண்றாரு. பேலன்ஸ பார்த்ததும் அவரே ஷாக் ஆகுறாரு. ஏன்னா அக்கவுண்ட்ல வெறும் 300 ரூபாய் தான் இருக்கு. சேலரி வந்து முழுசா ஒரு வாரம் கூட ஆகல. அதுக்குள்ளேயே இருந்த காசு எல்லாம் எப்படி செலவு பண்ணாருன்னு பாக்குறீங்களா? எல்லாருக்கும் இருக்கிற அதே கமிட்மெண்ட் தான் அதுக்கு காரணம். வீட்டு வாடகை, பைக் இஎம்ஐ, பசங்களோட ஸ்கூல் ஃபீஸ், டிவி இஎம்ஐ, பெட்ரோல் செலவு, வீட்டு மளிகை சாமான் செலவு, இது கூடவே எதிர்பாராத செலவு நிறைய வந்ததால அவர் கையில இருந்த காசு எல்லாம் சீக்கிரம் காலி ஆயிடுச்சு. சரி, போற வழியில சாப்பிட்டு போலாம்னு ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடுறாரு. சாப்பிட்டு பில் பே பண்ண போகும்போது பேங்க்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது. அது என்னன்னு பார்த்தா இருந்த காசையும் எஸ்எம்எஸ் சார்ஜ்னு சொல்லி புடிச்சிருக்காங்க. கடுப்பான அவர் அப்புறமா அவரோட ஃப்ரெண்டு கிட்ட கடன் வாங்கி பில் பே பண்ணிட்டு சோகமா வீட்டுக்கு வராரு. சரி, இப்படியே போனா வெறும் சம்பளத்தை வச்சு மட்டும் முன்னேற முடியாதுன்னு அவருக்கு புரியுது. அதனால இன்னும் பணம் சம்பாதிக்க கிடைக்கிற ஃப்ரீ டைம்ல எல்லாம் ரேபிடோ ஓட்டுறாரு. ஃபுட் டெலிவரி ஒர்க் பண்றாரு. ஆனா அதுலயுமே வர காசு எல்லாம் வண்டி பெட்ரோல் செலவுக்கும் வீட்டு செலவுக்குமே சரியா போயிடுது. ஒரு நாள் அவரோட நெருங்கிய நண்பர் ஒருத்தர் கால் பண்ணி ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, ட்ரை பண்றியான்னு கேக்குறாரு. சரி, என்னன்னு தான் பாப்போம்னு நேர்ல அவரோட ஃப்ரெண்ட மீட் பண்ண போறாரு. அவர் பிசினஸ் பத்தி எல்லாத்தையும் இவருக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. இவருக்கும் சரி, நம்ம இதை ட்ரை பண்ணி லைஃப்ல அடுத்த கட்டம் முன்னேறலாம்னு எண்ணம் வருது. அப்பதான் இவரோட ஃப்ரெண்ட் இவர் தலையில ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாரு. நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா அதுக்கு நிறைய பணம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்றாரு. ஆமா, ஏன்னா அது ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் MLM பிசினஸ். அதுக்கு இவரு, நானே காசு இல்லாததால தான் அதை சம்பாதிக்க வந்திருக்கேன், என்னால இதை பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. அதுக்கு அவர் ஒரு சரியான பதில் சொல்றாரு. இந்த உலகத்துல நீ செஞ்சிட்டு இருக்க வேலையை தவிர இன்னும் காசு சம்பாதிக்கணும்னு நினைச்சேனா அதுக்கு நீ கண்டிப்பா முதலீடு பண்ணணும். எந்த தொழில் பண்ணாலும் சரி, அதுல நீ காசு போட்டுதான் காசு எடுக்க முடியுங்கிறாரு. இவர் எதுவுமே சொல்லாம வீட்டுக்கு திரும்ப கிளம்புறாரு. வர வழியிலெல்லாம் அவர் ஃப்ரெண்டு சொன்னதே யோசிச்சுட்டு வராரு. அப்போ காசு போட்டாதான் காசு எடுக்க முடியுமா? வேற வழியே கிடையாதான்? அப்புறம் வீட்டுக்கு வந்ததும் டயர்ட்ல பெட்ல போய் படுக்கிறாரு. அந்த நேரத்துல தான் அவருக்கு அடுத்த மாசத்தோட சேலரி கிரெடிட் ஆன மெசேஜ் வருது. ஆனா இந்த வாட்டி அவர் ரொம்ப சந்தோஷமா இல்ல. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு, எப்படியும் இந்த சேலரியும் கொஞ்ச நாளிலேயே காலி ஆயிடும். அதுக்கப்புறம் கடன் வாங்கிதான் அந்த மாசம் ஃபுல்லா ஃபேமிலியா ரன் பண்ணணும்னு நினைச்சிட்டே சோகமா படுத்து தூங்குறாரு. ஆனா அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. பாவம், அதை இவருக்கு சொல்றதுக்கு தான் ஆள் இல்ல. ஒருவேளை இந்த கதையில வர்ற இவரோட வாழ்க்கையை மாதிரிதான் உங்களோட வாழ்க்கையும் போயிட்டு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். கஷ்டப்பட்டுட்டு இருக்க உங்க அப்பா அம்மாக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கலாம். நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, சம்பளத்தை மட்டுமே வச்சு ஃபேமிலியா ரன் பண்ண முடியாம இன்னும் அதிக வருமானத்துக்காக பார்ட் டைம்ல வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவரா இருந்தாலும் சரி, ராத்திரி பகல்னு பார்க்காம ஃபுட் டெலிவரி ஒர்க் பண்றவரா இருந்தாலும் சரி, ஹவு டு மேக் மணி ஆன்லைன் யூடியூப்ல சர்ச் பண்ற ஒரு ஃப்ரீலான்சரா இருந்தாலும் சரி, காசு செலவு பண்ணி வெறுத்து போய் இதுக்கு மேல ஒத்த ரூபா கூட இன்வெஸ்ட் பண்ண கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஃபெயிலியரான ஆளா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, படிச்சிருந்தாலும் சரி, படிக்காம இருந்தாலும் சரி, நீங்க யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கான அந்த இரண்டாவது வாய்ப்பு எங்க கிட்ட இருக்கு. இந்த துறையில முதலீடு எல்லாமே நாங்களே பண்ணி ஒரு சிறப்பான கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருக்கோம். நீங்க எங்க போனாலும் சரி, இந்த துறையில மட்டும்தான் ஒரு ரூபாய் கூட செலவு பண்ணாம நீங்க நினைக்கிற வருமானத்தை சம்பாதிக்க முடியும். அதுக்கு உங்க உழைப்பு மட்டும் போதும். நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இந்த துறை மூலமா மட்டுமே 7% வருமானம் ஈட்டுறாங்க. அந்த அளவுக்கு ஹை பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு ஃபீல்டு தான் இது. அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அதுதான் ரியல் எஸ்டேட். இத பத்தி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேனே, இது என்னால பண்ண முடியுமான்னு நீங்க இப்ப நினைக்கலாம். உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். என்னதான் யூடியூப்ல ரிவ்யூ பார்த்தாலும் நேர்ல போய் பாக்குறவங்களுக்கு தான் தெரியும் உண்மையிலேயே படம் எப்படி இருக்குன்னு. அதே மாதிரிதான் ஒரு விஷயத்துல இறங்கி பண்ணுனா மட்டும்தான் தெரியும் அதோட பலன் என்னன்னு. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி காய்கறி வாங்கணும்னா கூட கடையா ஏறி இறங்கணும். ஆனா இப்போ வீட்டில இருந்து ஆர்டர் பண்ணாலே போதும், எல்லாமே நீங்க இருக்கிற இடத்தை தேடி வருது. அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துடுச்சு. உலகமே இப்போ நம்ம உள்ளங்கையில இருக்கு.
அதே மாதிரி நீங்க சென்னையில எங்க இருந்தாலும் சரி, என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி மூலமா எப்படி இந்த துறையில சுலபமா சம்பாதிக்கலாம்னு கார்ப்பரேட் ஸ்டைல்ல நம்ம நிறுவனத்துல சொல்லி தரோம். உங்கள ஆர்வம் இருக்கிறவங்க உடனே எங்களை கான்டாக்ட் பண்ணணும்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. ₹1 கூட செலவு இல்லாம உங்களோட வருமானத்தை 5 டிஜிட்ல இருந்து 6 டிஜிட்க்கு மாத்த இந்த வாய்ப்பு கண்டிப்பா உதவியா இருக்குன்னு நாங்க நம்புறோம். நன்றி.